அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் மார்ச் 10, 2025, மாசி 26ஆம் நாள் திங்கட்கிழமை. அனைவருக்கும் வெற்றிகரமான நாளாக அமைய டைகர் குடும்பம் சார்பாக வாழ்த்துகிறோம். எண்ணுவோம் உயர்வாக, பெறுவோம் பிரம்மாண்டமாக. நாம் நினைப்பதை விட பிரபஞ்சம் நமக்கு அதிகமாக கொடுக்க தயாராக இருக்கிறது. நாம் பிரபஞ்சம் கொடுப்பதை மனப்பூர்வமாக பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக வாழ்வோம். இப்பொழுது நாம் அனைவரும் 8 மீது நிற்கிறோம். நமது விஷன் மிஷன் இறைவணக்கம் கூறப்போகிறோம். இதை நான் சொல்ல சொல்ல அதன் இடைவெளியில் நீங்களும் அதை திரும்பச் சொல்லுங்கள். அப்படி சொல்வதனால் உங்களுக்குள் ஆற்றல் பெருகுவதை நீங்கள் உணர்வீர்கள். உங்களுக்குள் ஆனந்தமும் ஆரோக்கியமும் நிலைத்திருக்க இது உதவும். டைகர் விஷன். மனம், புத்தி, உடல் மூன்றும் சமநிலையில் இருந்தால் வாழ்க்கை பிரகாசிக்கும். டைகர் மிஷன். ஒரு தனி மனிதனின் தொடர்ச்சியான ஆரோக்கியமும் பொருளாதாரமும் இவ்வுலகை மாற்றும். டைகர் இறைவணக்கம். என் வாழ்க்கையின் நம்பிக்கையாயிருக்கும் இறைவா, நான் சேவை செய்யும் இந்த அமைப்பே நீ வாழும் இடமென எண்ணுகிறேன். நான் தினமும் செய்யும் பணியே எனது கடமை என நம்புகிறேன். எனது உடலை கண்ணும் கருத்துமாய் பாதுகாப்பதே எனது பொறுப்பு என உணர்கிறேன். நன்றி இறைவா. நாம் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியத்தோடு ஆனந்தமாய் வாழ்வதற்கு நமக்கு ஆயுள் முழுவதும் ஆசானா 8 நடைப்பயிற்சியை கற்றுத்தர வருகிறார் நமது குரு டாக்டர் டைகர் தேன்கூடு பிரபாகரன் அண்ணா அவர்களை உற்சாகத்தோடு வரவேற்கிறோம். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த அற்புதமான காலை வேளையில் 9 மூட்டுக்களை மசையக்கூடிய அற்புதமான பயிற்சிகளை முடிச்சுட்டு 27 முறை சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னு சொல்லக்கூடிய தோப்பு கரணங்களை முக மலர்ச்சியோட மன மகிழ்ச்சியோடு முடிச்சுட்டு 8 நடப்பதற்காக தயார் நிலையில் இருக்கிறோம். 8 மீது இருக்கிறோம். கிழக்கு மேற்காக நடப்பவர்கள் கிழக்கு திசையிலிருந்து மேற்கை நோக்கியும், தெற்கு வடக்காக நடப்பவர்கள் தெற்கு திசையிலிருந்து வடக்கை நோக்கியும் நமக்கான முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். இப்பொழுது பெண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் ஆண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், அதாவது பெண்கள் லெஃப்ட் சைடிலும் ஆண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்துக் கொண்டு இருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். ஒவ்வொரு விடியிலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தந்து கொண்டே இருக்கிறது. நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி கண்டு கொண்டே இருக்கிறோம். அவ்வாறாக இன்றைய விடியிலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தரப் போகிறது. நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி காணப் போகிறோம். ஒவ்வொரு நாளும் நமது நடையை தொடங்கும் போது நாம் பல நினைவூட்டல்களை நினைவூட்டுவது வழக்கம். அந்த வகையில் நம்மளுடைய முதல் நினைவூட்டலாக நாம் எந்த செயலை தொடங்கினாலும், நாம் எந்த நிகழ்வை தொடங்கினாலும், நாம் எந்த நாளை தொடங்கினாலும், நாம் அதாவது எந்த நாள் அப்படின்னா நம்ம இன்றைய விடியல்லையே நம்ம முதலில் செய்ய வேண்டியது நம்மளுடைய தாய், நம்மளுடைய தந்தை, நம்மளுடைய குருமார்கள், நம்மளுடைய இயற்கை, இறைவன், பிரபஞ்சம், நம்மளுடைய இஷ்ட தெய்வங்கள், மூதாதையர்கள், முன்னோர்கள், இவர்களை வழிபட்டு அவர்களிடத்தில் அருளாசி பெற்று அவர்களை துணைக்கு அழைத்து கொண்டு நாம் நமது எல்லா செயல்களையும் தொடங்க வேண்டும். நான் எல்லா பயிற்சிகளையும், எல்லா நிகழ்ச்சிகளையும், எல்லா செயல்களையும், எல்லா நாட்களையும் நீங்கள் இவ்வாறாக தொடங்குங்கள் அப்படின்னு சொல்கிறேன். ஏன் அப்படின்னா, அன்றைய நிகழ்வு, அன்றைய நாள், அன்றைய செயல், அன்றைய நிகழ்ச்சி இது நம்மளுக்கு சிறப்பானதாக நிறைவடைய வேண்டும், வெற்றியோடு நிறைவடைய வேண்டும். அப்படின்னா நாம் முதலில் செய்ய வேண்டியது அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் இதை சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இதை செயல்படுத்தின அத்தனை பேருமே வெற்றியை பெறாங்க. ஸோ அதனால் நீங்கள் உங்களுடைய விடியல்லையே இந்த விஷயம் நினைவில் இருக்க வேண்டும். அதே போல்
நீங்கள் எந்த செயல் செய்தாலும் இப்போ பயிற்சிக்கு வந்திருக்கீங்க, பயிற்சி களத்தில் வந்து நிற்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் உங்களுடைய தாய் தந்தை, குருமார்கள், இயற்கை, இறைவன், பிரபஞ்சம், இஷ்ட தெய்வங்கள், மூதாதையர்கள், முன்னோர்கள் இவர்களை நீங்கள் வழிபட்டு நீங்கள் துணை கலைத்து செய்யணும். எல்லா செயலும் நீங்கள் எது தொடங்கினாலும் நீங்கள் இதை மட்டும் செய்து தொடங்குனீங்கன்னா நிச்சயமாக அந்த நிகழ்வு உங்களுக்கு வெற்றியை தரும் அப்படிங்கிறத மட்டும் இன்றைக்கி நீங்கள் இன்னும் கொஞ்சம் நினைவில் கூடுதலாக பதிவு செய்து கொள்ளுங்கள். ஸோ ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய நினைவூட்டலில் முதல் நினைவூட்டலாக இது எப்பொழுதுமே இருக்கும். அதன் பிறகு நம்ம வந்து இந்த வெதுவெதுப்பான நீர் பருகணும் அப்படிங்கிற ஒரு செயல் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஸோ இதை நீங்கள் நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் கடைபிடிக்கணும். இப்போ விடிகாலையில் நீங்கள் வந்து வெதுவெதுப்பான நீர் பருகணும் அப்படின்னா நீங்கள் விடிகாலையில் எழுந்து அதன் பிறகு போய் நீங்கள் வந்து உங்களுடைய அடுப்பங்கரையில் நீங்கள் உங்களுடைய அடுப்பை பற்ற வைத்து நீங்கள் வந்து நீரை சுட வைத்துன்னு அந்த செயலை நீங்கள் அப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கிறத விட என்னையை கேட்டால் உங்களுக்கு ஒரு கூடுதலாக ஒரு செய்தி என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நீங்கள் முதல் நாள் இரவிலேயே அதை செய்து அதை ஒரு ஃப்ளாஸ்க் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சுடுநீர் குடுவையை நீங்கள் வந்து பயன்படுத்தி கொள்ளலாம். அப்படி நீங்கள் வந்து அதில் வந்து நீங்கள் நீரை சேமித்து வைத்து அந்த நீரை நீங்கள் விடிகாலையில் எழுந்ததும் நீங்கள் வெதுவெதுப்பாக வைத்து கொள்ளுங்கள். கொதிக்க கொதிக்க சில நேரங்களில் சில பேர் வைத்து கொள்வார்கள். அப்படி இல்லாமல் வெதுவெதுப்பாக நீங்கள் வைத்து அந்த நீரை நீங்கள் காலையிலேயே பருகுனீங்க அப்படின்னா, ஏன்னா நான் சொல்லக்கூடிய அந்த இடைவெளி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது நம்ம எழுந்து நம்ம இந்த செயலையெல்லாம் அடுப்பெல்லாம் பற்ற வைத்து நீரை கொதிக்க வைத்து அந்த நீரை ஆற வைத்து நம்ம குடிப்பது அப்படிங்கிறது சற்று நேரத்தை இழுத்தணும். அப்போ நம்ம வந்து மற்ற செயல்களை செய்ய தொடங்கணும். ஆனால் முதல் காரியமாக எப்படி நம்ம தாய் தந்தையர்களை வணங்குகிறோமோ அதே போல் இந்த வெதுவெதுப்பான நீர் பருகுதல் அப்படிங்கிற ஒரு செயலையும் நம்ம செய்யணும். அப்போ அதை நம்ம முதல் நாள் இரவே தயார் செய்து வைத்து கொண்டால் அது இன்னும் உங்களை அடுத்து உற்சாகமாக, ஏன்னா முதல் செயல்களே நம்ம வெற்றியோடு செய்யும் பொழுது நம்ம காலையில் எழுந்ததோடு நம்மளுடைய தாய் தந்தையர்களை வணங்குறோம். அதுக்கப்புறம் நமக்கு அருகில் இருக்கக்கூடிய அந்த வெதுவெதுப்பான நீரை நம்ம வந்து 2 டம்ளர் பருகிறோம் அப்படின்னாலே அதுதான் நம்ம செய்யக்கூடிய முதல் செயல். அப்போ அந்த முதல் செயலே வெற்றிகரமாக நடக்கும் பொழுது அன்றைய நாள் இன்னும், ஏன்னா நீங்கள் காலையில் எழும்பொழுதே நிறைய பேருக்கு எங்கே சோம்பல் அப்படிங்கிறது ஏற்படும் அப்படின்னா அன்றைய நாளின் செயல்களை எண்ணியே நிறைய பேருக்கு சோம்பல் ஏற்படும். ஏன் ஞாயிற்றுக்கிழமை உற்சாகத்தோடும் திங்கட்கிழமை ஒரு சற்று சோர்வு குறைந்தும் ஏன் எல்லாருமே எழுறாங்க அப்படின்னா அன்றைய நாளின் வேலையை எண்ணி. அப்போது அன்றைய நாள் அப்படிங்கிறது ஒரு சோர்வு மிக்கதாக ஏன் மாறுது அப்படின்னா வேலை அதிகமாக இருக்கிறது. ஸோ இந்த வேலைகளை எவ்வாறாக செய்து முடிக்க போகிறோம், இப்படி பல்வேறு விஷயங்களை யோசிச்சுட்டு தான் அந்த நாளே அவங்களுக்கு வந்து சோர்வாக இருக்கும். அப்போது நாளைய நாளின் முதல் வேலையை முதல் நாள் இரவே நாம் செய்து வைத்திருந்தால், அதாவது வெதுவெதுப்பான நீரை ஏற்கனவே தயார் செய்து குடுவையில் வைத்திருந்து நம்ம குடிப்பதற்கு தயார் நிலையில் வைத்திருந்தால் விடிகாலையில் எழுந்து முதல் வேலையாக நம்ம வெதுவெதுப்பான நீர் பருகுதல் அப்படிங்கிற ஒரு செயலை செய்துட்டாலே அன்றைய நாள் வெற்றியோடு தொடங்கி இருக்கிறோம். அன்றைய நாளின் முதல் செயலையே வெற்றியோடு செய்திருக்கிறோம் அப்படிங்கிறது. ஏன்னா இதை ஏன் இந்த இடத்துல சொல்கிறேன் அப்படின்னா இதை நிறைய பேர் மறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் தூங்கி எழுவதற்கு சற்று நேரமாகிறது. அதுக்கப்புறம் அந்த நீரை சுட வைத்து பருகுவதற்கு சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் தள்ளி போடுவாங்க. ஆனால் வெதுவெதுப்பான நீர் பருகணும் அப்படிங்கிறத நீங்கள் நினைவில் கொள்ளணும். அதையும் நீங்கள் இந்த நினைவூட்டலில் கூடுதலாக வைத்துக்கொள்ளுங்கள். இதுபோல் பல்வேறு நினைவூட்டல்களை நான் வந்து நித்தம் வேறு வேறு விதமாக வழங்கி கொண்டே இருப்பேன். அதற்கு காரணங்களையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா புதியவர்கள் நிறைய பேருக்கு இது பேருதவியாக இருக்கும். பழையவர்கள் நிறைய பேர்களுக்கு இது மறுவூட்டலாக, அதாவது மறு நினைவூட்டலாக இருக்கும். ஸோ புதியவர்களுக்கு நம்ம வந்து பேருதவியையும் பழையவர்களுக்கு நம்ம வந்து மறு நினைவூட்டலையும் நம்ம செய்து கொண்டே இருப்போம். ஏன்னா இந்த செயல்கள் நித்தம் அனிச்சையாக நம்ம செய்ய வேண்டிய செயல்கள். இதுதான் நினைவூட்டல்களாக நான் நித்தம் சொல்லிக்கொண்டே இருப்பேன். அதை எத்தனை முறை நினைவூட்டலாக நான் சொல்லி வந்து கொண்டிருந்தாலும் மறப்பது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இயல்பு தானே அப்படின்னு எண்ணிக்கொள்வார்கள். ஆனால் அந்த இயல்பை மாற்றுவது தான் டைகர் குழுமம் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் சொல்லி தொடர்ந்து இன்றைக்கி திங்கட்கிழமைனாலே நம்ம வந்து டைகர் குழுமம் தொடங்கிய நாளிலிருந்து புத்தகம் வாசிப்பது அப்படிங்கிற ஒரு பழக்கத்தை நம்ம நித்தம் செய்யணும். அதை திங்கட்கிழமையில் நம்ம வந்து ஒரு புத்தகத்தை வாசித்து அதை சுவாசித்து
பயணிப்பது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பழக்கமாக வைத்திருக்கிறோம். அந்த வகையில் நம்ம கடந்த வாரம் நேரம் நல்ல நேரம் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை வாசித்து கொண்டு சுவாசித்து கொண்டு பயணிக்கிறோம். புத்தகம் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு முனையாக அமையும் அப்படிங்கிறத நம்மளுடைய பெரியவங்க முன்னவங்க நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. ஏன் நாமே இந்த அளவுக்கு நம்ம உயர்ந்திருக்கிறோம் அப்படின்னா நிச்சயமாக ஒரு புத்தகமாக இருக்கும் அல்லது நம்மளுடைய கல்வியாக இருக்கும். அதுதான் நம்மளை உயர்த்தி இருக்கும். இந்த நேரம் நல்ல நேரம் அப்படிங்கிற இந்த புத்தகம் நேரத்தை நம்ம எப்படி கடைபிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறது. இந்த புத்தகத்தின் ஆசிரியர் லேனா தமிழ்வாணன் அப்படிங்கிறத கடந்த வாரமே நான் சொல்லியிருந்தேன். இப்போது நம்ம அந்த புத்தகத்தை விட்ட இடத்துலேருந்து தொடங்கலாம். கடந்த வாரத்தில் எந்த இடத்துல விட்டிருந்தோம் அப்படின்னா, நேரத்தின் அருமை, ஒரு நாளின் அருமையை யாரிடம் கேட்க வேண்டும், ஒரு மணி நேரத்தின் அருமையை யாரிடம் கேட்க வேண்டும், ஒரு நொடியின் அருமையை யாரிடம் கேட்க வேண்டும், மைக்ரோ செகண்டில் கூட என்ன நடைபெறும் அப்படிங்கிறத கொஞ்சம் விளக்கமாக கடந்த வாரத்தில் பார்த்தோம். இப்போது வாங்க புத்தகத்தில் அடுத்த பகுதியிலிருந்து நம்ம தொடங்குகிறோம். இனிமேல் எந்த ஒரு நேர அளவீட்டையும் இந்த கண்ணோட்டத்தில் பார்க்க நாம் கற்றுக்கொண்டு விட்டால் நம்மை மிஞ்ச வேறு ஆள் கிடையாது. அமெரிக்காவில் ஆத்தர் பாரட் என்கிற அறிஞர் மனிதர்கள் எதையெல்லாம் எப்படியெல்லாம் வீணடிக்கிறார்கள் என்று ஒரு கணக்கெடுப்பு செய்தார். இவருக்கு வேறு வேலையே இல்லையா என்று அழுத்து கொள்ளாதீர்கள். இவர் கண்டுபிடித்து சொன்ன உண்மைகள் பலரது புருவங்களை உயர்த்துவதாக இருந்தன. ஆத்தர் பாரட் அப்படி என்ன அதிசயமாக கண்டுபிடித்து சொல்லிவிட்டார்? அவருடைய கணக்கெடுப்பின்படி மனிதர்கள் அலங்கார பொருள்களில் 10% வரை வீணாக்குகிறார்கள். மனிதர்கள் அலங்கார பொருள்களில் 10% வரை வீணாக்குகிறார்கள். இறுதியாக மிஞ்சப் போகும் சோப்பு கட்டியை எடுத்துக்கொள்ளுங்கள். இதை சாக்கடையில் போடுவதுதான் நம் இயல்பு. இதையே ஒரு புதிய சோப்பை ஈரப்படுத்தி அதன் மீது அழுத்தி விட்டால், பெரும்பாலானவர்கள் இப்படி செய்வதில்லை. தூக்கி எறியப்பட்ட பேஸ்ட் குப்பியை பொறுமையாக அழுத்தி பயன்படுத்தினால் அதையே மேலும் 4 நாட்களுக்கு பயன்படுத்தலாம். சென்ட்டுகள், பவுடர் என்று பலவும் இப்படித்தான் நம்மால் விரயமாக்கப்படுகின்றன. அடுத்து வீணாக்கப்படுவது உணவாம். பாரட் சொல்கிறார், உணவில் 20% தெரிந்தே குப்பை தொட்டியில் வீசுகிறோம். பஃபே எனப்படும் உணவை நாமே எடுத்து வைத்துக் கொள்ளும் முறையில் கூட வயிற்றின் தேவை தெரியாமல், பசியின் நிதானம் தெரியாமல் கண்டபடி அள்ளி போட்டுக்கொண்டு நுனி விரலால் தொட்டு பார்த்து சுவைத்துவிட்டு தூக்கி எறிகிறவர்கள் உண்டு. நம் ஆற்றலில் 30% நாம் வீணாக்குகிறோம். ஒரு கடிதம் எழுதி முடிக்கக்கூடிய காரியத்தை லோலோ என்று சுற்றி பிறகு சாதிக்கிறோம். ஒரு தொலைபேசியில் ஆக வேண்டிய காரியத்தை லொங்கு லொங்கு என்று அலைந்து தவித்து முடிக்கிறோம். இவை தவிர நமக்கும் பிறருக்கும் பயன் தராத காரியங்களில் ஈடுபட்டு நம் ஆற்றலின் அளவில் கிட்டத்தட்ட 1/3 வீணாக்குகிறோம். அடுத்ததாக பணம். நாம் செலவழிக்கும் பணத்தில் 100ல் 40 ரூபாய் வீண் செலவு என்கிறார். தண்டச் செலவு, அநியாய செலவு என்கிறார் இவர். இதை அவரவர் மனசாட்சியை தொட்டு பார்த்து தாங்களே முடிவுக்கு வரட்டும். 50% வீணடிப்பு என்பது மருந்தாம். நமக்கு மருத்துவர் எழுதி தரும் மருந்தில் பாதியை நாம் சாப்பிடுவதே இல்லையாம். மறதி, அலட்சியம், சோம்பல் இவற்றாலும் நோய் குணமாகிவிட்டதாக எண்ணிக்கொண்டு தூக்கி எறிந்து விடுகிறோமாம். உச்சகட்டமாக பாரட் சொல்லும் உண்மை நம்மை அதிர்ச்சி கொள்ள வைக்கிறது. நம் 24 மணி நேரத்தில் 60% நேரத்தை, சுமார் 14 மணி நேரத்தை வீணடிக்கிறோமாம். இது தகுமா? இது நியாயமா? நாம் அறிந்து கொண்ட மற்ற விஷயங்களை விட நேர விரயம்தான் மிக மோசமானது என்பதை நாம் உணர வேண்டும்.
மற்றவற்றையெல்லாம் நாம் திரும்ப சம்பாதித்து கொண்டு விடலாம். ஆனால் நேரம் மட்டும் இழந்தால் இழந்ததுதான். போன காலங்கள் போய் ஒளியட்டும். இனி புது மனிதர்களாக நாம் உருவெடுப்போம். கண்ணெதிரே வருங்காலம் என்கிற வடிவத்தில் கொட்டி கிடக்கும் நேரத்தை சரிவர பயன்படுத்துவோம். இனியேனும் நேரத்தை தயவு செய்து குறைத்து மதிப்பிட வேண்டாம். அண்டகா கசம் அபூகா கசம் திறந்திடு சீசே என்று சொல்லி அலிபாபா குகையில் நுழைந்த கதையாய் இந்த பொன்னுலகத்திற்கு நாம் வந்திருக்கிறோம். இருக்கின்ற நேரத்தை சரிவர பயன்படுத்தினால் இங்கே இருந்து அள்ளிக்கொள்ள நிறையவே இருக்கின்றன. அன்புள்ளங்களும் நட்புள்ளங்களும் வாழ்க்கை தேவைகளுக்கு ஏற்ற வளமான செல்வங்களும் நம்மை சுற்றி கொட்டி கிடக்கும்போது இவற்றை புறக்கணித்துவிட்டு தூங்கி கொண்டும் வீணை அரட்டை அடித்தபடி பொழுதை கழித்து கொண்டும் இருக்கலாமா? ஆத்தர் பாரட் அப்படிங்கிற ஒரு நம்ம எங்கேயெல்லாம் எதையெல்லாம் செலவழிக்கிறோம், வீணாக செலவழிக்கிறோம், எப்படியெல்லாம் வீணடிக்கிறோம் அப்படின்னு கண்டுபிடிச்சு சொன்னதாக சொன்னார். அதில் முதல் விஷயமாக மனிதர்கள் அலங்கார பொருட்களை 10% வீணடிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பவுடர், சென்ட்டு, இது போன்ற சோப்பு கட்டி இவைகளையெல்லாம் எப்படி நம்ம வீண்படுத்துகிறோம். ஏன் அந்த டூத்பேஸ்ட்டில் கூட இன்னும் சற்று அதை பிதுக்கினால் இன்னும் 4 நாட்களுக்கு வரும், ஆனால் தூக்கி எறிஞ்சிடறோம் அப்படிங்கிற செய்தியை சொல்லி 10% சொன்னார். அடுத்து உணவில் 20% நம்ம தெரிந்தே குப்பையில் போடுகிறோம் அப்படிங்கிறத சொன்னார். பஃபேல கூட தேவைக்கு எடுத்து வைக்கிறது இல்லை, வயிற்றோடைய தேவை என்ன, பசியோட தேவை என்னன்னு தெரியாது, அதனுடைய ருசியையும் அறிந்து கொள்ளாமல் அள்ளி வைத்து கொண்டு அப்புறம் அதை நுனிவரலில் தொட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு கொட்டுவது அப்படிங்கிறதும். அடுத்து நம்மளுடைய ஆற்றலில் எனர்ஜியில் 30% நம்ம தேவையில்லாமல் செலவழிக்கிறோம். ஒரு நபரிடத்தில் தொலைபேசியில் பேச வேண்டியதை நேரம் போய் லோன்னு அலைஞ்சு நம்ம நேரத்தை வீணடிக்கிறோம் அப்படின்னு அதை 30% சொன்னார். அடுத்ததாக பணத்தை நம்ம 40% தேவையில்லாமல் செலவழிக்கிறோம் அப்படிங்கிறத சொன்னார். அதன் பிறகு மருந்து பொருட்களை 50% வீணடிக்கிறோம். ஒன்று மறதியில், இல்லைன்னா அலட்சியத்தில், இல்லைன்னா சோம்பலில், இல்லைன்னா நோய் குணமாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு பிறகு அதை எடுத்துக்கொள்வதில்லை, தூக்கி எறிந்து விடுகிறோம் அப்படின்னு சொன்னார். ஆனால் உச்சபட்சமாக 60% எதில் செலவழிக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய நேரத்தை நம்ம வீணடிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறார். அதாவது 24 மணி நேரத்தில் 14 மணி நேரத்தை நாம் வீணடிப்பதாக இந்த இடத்துல அவர் நம் மீது குற்றம் சாட்டுகிறார். சரி, மற்ற எல்லா விஷயத்தையும் விடுங்க, அது உணவாகட்டும், நம்மளுடைய பணமாகட்டும், மருந்து பொருட்களாகட்டும், அலங்கார பொருட்களாகட்டும், இது எல்லாம் மீண்டும் நம்மளால் சம்பாதித்து விட முடியும், மீண்டும் நாம் கொண்டு வந்து விட முடியும். ஆனால் திரும்ப கொண்டு வர முடியாத ஒரு விஷயம் இருக்கிறது என்றால் அது நம்மளுடைய நேரம்தான். ஸோ போன காலங்கள் போய் ஒளியட்டும், இனி புது மனிதர்களாக நாம் உருவெடுப்போம். கண்ணெதிரே வருங்காலம் என்கிற வடிவத்தில் கொட்டி கிடக்கும் நேரத்தை சரிவர பயன்படுத்துவோம்னு ஆசிரியர் இந்த இடத்துல சொல்கிறார். அன்புள்ளங்களும் நட்புள்ளங்களும் வாழ்க்கை தேவைகளுக்கு ஏற்ற வளமான செல்வங்களும் நம்மை சுற்றி கொட்டி கிடக்கும் போது இவற்றை புறக்கணித்து விட்டு தூங்கி கொண்டும் வீணை அரட்டை அடித்தபடி பொழுதை கழித்து கொண்டும் இருக்கலாமா? சரி, என்னதான் செய்ய சொல்கிறாய் என்கிறீர்களா? இந்த உலகை வெற்றி கொள்ள வேண்டுமானால், உலகச் செல்வங்களை கையில் சேகரிக்க வேண்டுமானால் எனக்கு நேரமில்லை என்று சொல்வதை உடனே நிறுத்த வேண்டும். இந்த உலகை வெற்றி கொள்ள வேண்டுமானால், உலகச் செல்வங்களை கையில் சேகரிக்க வேண்டுமானால் எனக்கு நேரமில்லை என்று சொல்வதை உடனே நிறுத்த வேண்டும். எனக்கு நேரமில்லை என்று சொல்வதை போன்று பம்மாத்து வேலை அல்லது நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்கிற வேலை வேறு எதுவும் இல்லை. என்னுடன் பள்ளியில் படித்த நண்பர் ஒருவர் இன்று மிக உயர்ந்த நிலையில் இருக்கிறார். அவரை காண வேண்டும் என்று அப்பாயின்மெண்ட் கேட்டேன். சாரி லேனா, நான் ரொம்ப பிஸி என்றார். அட சரிதான்ப்பா, ரொம்ப தான் அலட்டிக்காத என்றதுடன் ரிலீஸ் ஆக போகிற பிரபல நடிகர் ஒருவரின் படப்பெயரை சொல்லி அப்படத்தை பத்திரிகையாளர்களுக்காக முன்கூட்டியே காண்பிக்கிறார்கள். நான் போகிறேன், நீயும் வருகிறாயா என்றேன்.
டே, இதை ஏன்டா முன்னாடியே சொல்லலை என்றார். அடுத்த அரை மணி நேரத்தில் அவர் என் வீட்டு வாசலில். அடுத்து ஒரு விபரீத கற்பனை. ஒரு படுபிசி மனிதர். அவரிடம் நேரம் கேளுங்கள். ஓ, நோ நோ நோ, என்னால் ஒரு நிமிஷம் கூட ஒதுக்க முடியாது என்பார். அதுக்குள்ள எனக்கு அமெரிக்கா போக அழைப்பு ஒன்று வந்திருக்கிறது, என்னுடன் ஒருவரை இலவசமாக அழைத்து வரலாம் என்றும் அந்த அழைப்பு சொல்கிறது. நீங்களோ படு பிசிக்கிறீங்க, சரி நான் வேறு யாரையாச்சும் கேட்டு பார்க்கிறேன் என்று ஒரு கலற்றுங்கள். உடனே அந்த மனிதர் என்ன ஆகிறார் என்று கண்கூடாக பாருங்கள். இந்நேரம் உங்களுக்கு ஒரு உண்மை பிடிபட்டிருக்க வேண்டும். ஆமாம், மனிதனுக்கு எதிலெல்லாம் ஆர்வம் இருக்கிறதோ அதிலெல்லாம் அவனுக்கு நேரம் இருக்கிறது. இந்நேரம் உங்களுக்கு ஒரு உண்மை பிடிபட்டிருக்க வேண்டும். மனிதனுக்கு எதிலெல்லாம் ஆர்வம் இருக்கிறதோ அதிலெல்லாம் அவனுக்கு நேரம் இருக்கிறது. மனிதனுக்கு எதிலெல்லாம் ஆர்வம் இல்லையோ அதிலெல்லாம் அவனுக்கு நேரமே இருப்பது இல்லை. இது ஒரு பொன் விதி. இதில் உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம். இதுதான் கோல்டன் ரூல் அப்படின்னு சொல்றார். மனிதனுக்கு எதில் ஆர்வம் இருக்கிறதோ அதில் நேரம் இருக்கிறது, எதில் ஆர்வம் இல்லையோ அதில் நேரம் இல்லை. ஸோ ஒரு நபர் அவர் ரொம்ப பிஸிங்கிறாரு, இல்லை ஒரு திரைப்படத்துக்கு போகிறேன், அதுவும் நாளைக்கு ரிலீஸ் ஆக போகிறதுக்கு இன்றைக்கே பத்திரிகையாளர்களுக்கு போட்டு காட்டுறாங்க, அதனால் சொன்னேன் அப்படின்னு சொல்லவும், இதையே முதலே சொல்லலைன்ட்டு அவர் பிஸின்னு சொன்னவர் இவரோட வருகிறார். இன்னொரு கற்பனையாக ஒன்று சொல்கிறார். இன்னொரு நபரிடத்துல கேட்குறாரு, அவரும் நேரம் இல்லைன்னு சொல்கிறாரு. இல்லை, அமெரிக்காவுக்கு என்னோட அழைத்து செல்வதற்கு ஒரு நபரை அழைத்து செல்லலாம், இலவசமாக அழைத்து செல்லலாம்னு சொல்லும்போது அவருடைய நிலை என்ன ஆகும்? நம்ம வீட்டு வாசலில் நிற்பார் அப்படின்னு சொல்கிறார். அப்போது நமக்கு அவங்க நேரம் ஒதுக்கலை, அவங்களுக்கு எதில் ஆர்வம் இருக்கிறதோ அதுக்கு தான் அவங்க நேரம் ஒதுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறார். மனிதர்கள் நேரத்தின் மீது எப்படியெல்லாம் பழி போடுகிறார்கள் தெரியுமா? கேள்வி: மகளுக்கு ஏதும் கல்யாணம் பேசுகிறீங்களா? பதில்: எங்கே இருக்கு நேரம், ஆபீஸ் போகவும் வரவும் தான் நேரம் சரியாக இருக்குது. உள்ளர்த்தம்: திருமணம் பண்ணி கொடுத்துட்டா அப்புறம் அவன் மூலம் வர்ற சம்பள நஷ்டத்தை எப்படி சரி கட்டுகிறதாம்? கேள்வி: எப்போ என் வீட்டுக்கு வர்றீங்க? பதில்: டைமே இல்லைங்க. உள்ளர்த்தம்: வந்தால் எனக்கு என்ன லாபம், தண்ட செலவு தான். சாக்கு போக்கு தேடுகிறவர்கள் தான் கடிகாரங்கள் மீதும் காலண்டர்கள் மீதும் பழி போடுகிறார்கள். காரிய மாற்று எண்ணுகிறவர்கள் காலத்தை உடும்பு பிடியாய் பிடித்துக் கொள்கிறார்கள். சாக்கு போக்கு தேடுகிறவர்கள் தான் கடிகாரங்களின் மீதும் காலண்டர்கள் மீதும் பழி போடுகிறார்கள். காரிய மாற்ற எண்ணுகிறவர்கள் காலத்தை உடும்பு பிடியாய் பிடித்துக் கொள்கிறார்கள். ஏன்னா நாமளே நிறைய நபர்களை இதுக்கு உதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியும். நம்மளோடு பயணிப்பவர்களுக்கே அவர்கள் மீது அவர்களுக்கு ஆர்வம் இல்லை, அக்கறை இல்லை அப்படிங்கிறதுனால தான் அவர்களுக்கு நேரம் இல்லை அப்படின்னு நம்மளுடைய பயிற்சிக்கு சொல்கிறாங்க. அப்போது எதில் அவர்கள் ஆர்வம் காட்டுகிறார்கள்? அவர்கள் தூக்கத்திற்கு ஆர்வம் காட்டுகிறார்கள், மொபைல் ஃபோனுக்கு ஆர்வம் காட்டுகிறார்கள். ஆகையால் அதற்கு நேரம் ஒதுக்குகிறார்கள். ஆனால் தன்னுடைய ஆரோக்கியத்திற்கு, தன்னுடைய குடும்ப நலனிற்கு, தன்னுடைய பொருளாதார உயர்விற்கு இந்த பயிற்சி உறுதுணையாக இருக்கும் அப்படிங்கிற அந்த ஆர்வத்தை அவங்க கொண்டு வந்திருந்தாங்கன்னா நிச்சயமாக இந்த நேரத்தை அவர்கள் ஒதுக்கி இருப்பார்கள். இப்போ நம்மளுடைய 21 நிமிடம் அப்படிங்கிறது நிறைவுக்கு வருகிறது. வாருங்கள் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடுகிறோம். கிழக்கு மேற்கா தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும், தெற்கு வடக்கா தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கு வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்க்கிறோம், இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்கிறோம், சிவப்பு வண்ணத்தில் மாறி இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பார்க்கிறோம். 2வது நாசியிலும் சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் நமக்கு அருகில் இருக்கக்கூடிய குடிநீரை எடுத்து நிறுத்தி நிதானித்து ரசித்து ருசித்து பருகிக் கொள்கிறோம். தண்ணீர் பருகுதல் என்பது ஒரு கலை என்பதை நாம் அறிவோம். தண்ணீர் பருகும் பொழுது நமது கவனத்தை நீரில் வைப்போம், நீரின் தன்மையில் வைப்போம், நீரின் சுவையில் வைப்போம். நீர் பருகுதலை நிதானமாக கடைபிடிப்போம். நீரை மட்டுமல்ல, உணவையும் நாம் நிதானமாகத்தான் பருக பழகணும். நீரை கடி, உணவை குடி அப்படின்னு நம்முடைய மூதாதையர்கள் கற்றுத்தந்திருக்கிறார்கள். அவ்வாறாக நீரை சவைத்து சுவைத்து கன்னம் அன்னம் எல்லாம் படும் வண்ணம் நம்ம பருகணும்.
தண்ணீர் பருகி முடிச்சுட்டு இப்போது நமக்கு அருகில் இருக்கக்கூடிய மொபைல் ஃபோனை கையில் எடுத்துக்கிட்டு கருத்து பதிவிட போயிடும். இன்றைக்கி நம்ம என்ன கமெண்ட் பதிவிட போகிறோம் அப்படின்னா, முதல் கேள்வியாக டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட், தினசரி நடவடிக்கை அறிக்கை சமர்ப்பித்து விட்டீர்களா? டிஏ ரிப்போர்ட் என சொல்லக்கூடிய டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட், தினசரி நடவடிக்கை அறிக்கையை நேற்றைக்கு நீங்கள் சமர்ப்பித்து விட்டீர்களா அப்படிங்கிறத நீங்கள் உங்களுடைய பதிலாக கூறுங்கள். இரண்டாவது கேள்வி, நம்ம நேரம் அப்படிங்கிறத அதிகப்படியாக எதற்கு செலவிடுகிறோம் என்று எண்ணுகிறீர்கள்? நம்மளுடைய நேரத்தை அதிகப்படியாக, அதாவது உங்களுடைய நேரத்தை அதிகப்படியாக நீங்கள் எதற்கு செலவிடுகிறீர்கள் என்று எண்ணுகிறீர்கள்? தாராளமாக குறிப்பிடலாம். நீங்கள் எதில் அதிக நேரத்தை செலவிடுகிறீர்கள் அப்படிங்கிறத. இப்போ நான் என்னையே சொல்லணும் அப்படின்னா மொபைல் ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். மொபைல் ஃபோனில் அதிகமாக பேசுவது, மொபைல் ஃபோனில் அதிகமாக தேடுவது, மொபைல் ஃபோனில் நிறைய வீடியோ பார்ப்பது, இப்படி நான் சொல்கிறேன். நான் சொன்னால் தான் நீங்கள் எதில் அதிக நேரத்தை செலவிடுகிறீர்கள் அப்படிங்கிற பதிலை நீங்களும் சொல்லுவீங்க. ஸோ அவரே மொபைல் ஃபோனை சொல்லிட்டாரு, நாமும் தாராளமாக எதை வேண்டுமானாலும் சொல்லலாம். ஆனால் சற்று யோசித்து எழுதுங்க, நீங்கள் எதில் அதிக நேரத்தை செலவிடுகிறீர்கள். இந்த இரண்டாவது கேள்விக்கு விடையளித்து மூன்றாவதாக வாழ்க நலத்துடன் வாழ்க வளத்துடன் அப்படிங்கிற ஸ்லோகனை டைப் படிங்க. வாழ்க நலத்துடன் வாழ்க வளத்துடன் என்ற ஸ்லோகனை டைப் படிங்க. இந்த 3 பதில்களையும் அளித்தவர்கள் பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள், நீங்கள் அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்துட்டு மீத இருக்கக்கூடிய ஆடியோவை கேட்க வாங்க. உங்களுடைய அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் வெற்றி பெற எங்களுடைய வாழ்த்துகள். தொடர்ந்து அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடிய 42 நிமிட நடைக்காரர்களுக்கான அடுத்த சுற்று தொடங்குகிறது. இப்பொழுது ஆண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் பெண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், அதாவது ஆண்கள் லெஃப்ட் சைடிலும் பெண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம், கைகள் அதனிசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது, சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது, எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது, மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்துக் கொண்டு இருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். தொடர்ந்து நம்ம இப்போ புத்தகத்தின் அடுத்த பகுதிக்குள்ளே போகிறோம். நேரத்தில் நல்ல நேரம் கெட்ட நேரம் என்று ஏதும் உண்டா? இது தொடர்பாகவும் ராகு காலம் யமகண்டம் பற்றியும் நாம் விவாதிக்கப் போவதில்லை. என்னை பொறுத்தவரைய எல்லா நேரமும் நல்ல நேரமே. அதே நேரத்தில் அவை நல்ல தருணங்களாக இருக்க வேண்டும். நல்ல தருணங்களை தவற விட்டுவிட்டால் வம்புதான். நேரத்தில் நல்ல நேரம் கெட்ட நேரம் என்று ஏதும் உண்டா? இது தொடர்பாகவும் ராகு காலம் யமகண்டம் பற்றியும் நாம் விவாதிக்கப் போவதில்லை. என்னை பொறுத்தவரை எல்லா நேரமும் நல்ல நேரமே. அதே நேரத்தில் அவை நல்ல தருணங்களாக இருக்க வேண்டும். நல்ல தருணங்களை தவற விட்டுவிட்டால் வம்புதான். என் நண்பர் ஒருவர் செவ்வாய்க்கிழமை அன்று இருதய ஆபரேஷன் செய்து கொள்ள அப்பாயின்மெண்ட் வாங்கியிருந்தார். இத்தனைக்கும் நாளும் கிழமையும் நேரமும் அதிகமும் பார்ப்பவர் அவர். செவ்வாய்க்கிழமை அன்று இருதய ஆபரேஷன் செய்து கொள்ள இருந்த அந்த நண்பரை கேட்டேன், ஆச்சரியமாக இருக்கிறதே, சிறு சிறு விஷயத்திற்கெல்லாம் நேரமும் கிழமையும் பார்க்கிற நீங்கள் முக்கியமான இருதய ஆபரேஷனை செவ்வாய்க்கிழமை அன்று வைத்து கொண்டிருக்கிறீர்களே என்றேன். டாக்டரிடம் நானும் சொல்லி பார்த்து விட்டேன், நடக்கவில்லை என்றார். ஆபரேஷனை செய்து கொண்டு நல்லபடியாகத்தான் இருக்கிறார் அந்த நண்பர். நல்ல தருணங்களை விட்டுவிட்டால் போயிடும், அவை திரும்புமா? ராகு காலம் யமகண்டம் பார்த்து தவிர்த்துவிட்டு புறப்படுகிற மனிதர்கள் சில நல்ல காரியங்களுக்காக பஸ்ஸை விமானத்தை பிடிக்க ஏறுகையில் அந்த நேரம் சரியாக யமகண்டத்தில் உட்காருவது உண்டு. அதற்காக விமானத்தை பஸ்ஸை கோட்டை விட்டார்களா என்ன? இல்லை. உலகில் 600 கோடி மக்கள் இருக்கிறார்கள் என்கிறது அண்மை கண்டுபிடிப்பு. ஐயா புத்தகம் எழுதும் பொழுது இப்போ அது 800 தாண்டி விட்டது.
உலகில் 600 கோடி மக்கள் இருக்கிறார்கள் என்கிறது அண்மை கண்டுபிடிப்பு. இவர்களுள் 90% பேர் நேரம் பார்த்து வேலைகளை செய்வதில்லை. முன்னேறிய மக்கள் அனைவரும் தக்க தருணங்களை சரியானபடி பயன்படுத்தி கொண்டவர்களே. இந்த உண்மையை மனதில் கொண்டால் என் நண்பர் ஒருவரைப் போல 11 மாதங்களை வீணடிக்கவோ அன்றாடம் சில மணி நேரங்கள் எவ்வித செயலும் செய்யாமல் இருக்கவோ நமக்கு மனமே வராது. ஸோ ஒரு நண்பர் செவ்வாய்க்கிழமை அன்று அவருடைய அறுவை சிகிச்சையை செய்து கொள்கிறார். எனக்கு இது ஆச்சரியமாக இருக்குது. நான் போய் அவர் இடத்துல கேட்குறேன், நாளுங்கிழமையும் பார்க்கக்கூடிய நீங்கள் ஏன் செவ்வாய்க்கிழமையை தேர்வு செஞ்சீங்கன்னு. நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், மருத்துவர் தான் கேட்கல அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இருப்பினும் செவ்வாய்க்கிழமையில் அறுவை சிகிச்சை செய்து அற்புதமாக இருக்கிறார் அந்த நண்பர் அப்படிங்கிறத சொல்கிறார். அதே போல் நிறைய பேர் இந்த நாளுங்கிழமையும் பார்ப்பாங்க. அதற்காக நேரத்தை கொஞ்சம் நேரம் கழித்து வீட்டை விட்டு கிளம்புவாங்க. ஆனால் அவங்க போய் பேருந்தில் உட்காரக்கூடிய நேரமோ அவங்க விமானத்தில் அமரக்கூடிய நேரமோ கூட யமகண்டமாக இருக்கும். அதுக்காக பேருந்தையோ விமானத்தையோ நிறுத்த முடியுமா? அப்போ மட்டும் நிறுத்தலையில். ஆனால் ஏன் அப்படி வீணடிக்கிறார்கள் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்குறார். அதன் பிறகு ஒன்று சொல்கிறார், 600 கோடி மக்கள் இருக்கிறாங்க. அவர் எழுதின காலத்தில் 600 கோடி மக்கள் உலகத்தில் இருக்காங்க. இதில் 90% பேர் நேரம் பார்த்து வேலைகளை செய்வதில்லை. அதாவது நல்ல நேரம் கெட்ட நேரம் அப்படிலாம் பார்க்குறதில்ல. முன்னேறிய மக்கள் அனைவரும் தக்க தருணங்களை சரியானபடி பயன்படுத்தி கொண்டவர்களே. தருணம் தான் ரொம்ப முக்கியம், சூழ்நிலை தான் முக்கியம். அந்த நேரத்தில் எப்போ எதை செய்யணுமோ அப்போ செஞ்சிடணும். இந்த உண்மையை மனதில் கொண்டால் என் நண்பர் போல ஏற்கனவே போன வாரம் சொல்லியிருந்தோம், 11 மாதங்களை அவர் நண்பர் வீணடிக்கிறார் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதைத்தான் இந்த இடத்துல சொல்கிறார். என் நண்பரை ஒருவரை போல 11 மாதங்கள் வீணடிக்கவோ அன்றாடம் சில மணி நேரங்களை எவ்வித செயலும் செய்யாமல் இருக்கவோ நமக்கு மனமே வராது. நேரம் என்பது பலர் நினைப்பது போல எவருக்குமே ஒட்டுமொத்தமாக கிடைப்பதில்லை, சாலிடாக கிடைக்காதுன்னு சொல்கிறார். நேரம் என்பது பலர் நினைப்பது போல எவருக்குமே ஒட்டுமொத்தமாக கிடைப்பதில்லை. அது பீத்து பீத்து தான் நமக்கு அளிக்கப்படுகிறது, பிச்சு பிச்சு தான் நமக்கு கிடைக்குது. சில குடும்ப தலைவிகளை பார்த்திருக்கிறேன். வரப்போகிற ஞாயிற்றுக்கிழமை நம் வீட்டு பரன்களை சுத்தம் செய்ய போகிறேன் என்பார்கள். பல ஞாயிறுகள் வந்து போய்விட்டன, பரன் சுத்தம் அடைவதாக தெரியல. எங்கே இருக்கு நேரம்? எனக்கு ஓய்வே இல்லை, வேலை வேலை வேலை, அவ்வளவு வேலை செஞ்சு மாளலை. இவருக்கோ பிள்ளைகளுக்கோ கொஞ்சம் கூட பொறுப்பு என்பதே கிடையாது. இஷ்டத்துக்கு தூக்கி எறிய வேண்டியது, அப்புறம் காணாமல் நம்ம உயிரை எடுக்க வேண்டியது என்று புலம்பி தள்ளுவார்கள். வீட்டை சுத்தப்படுத்த ஞாயிற்றுக்கிழமையை தேர்ந்தெடுப்பது அவ்வளவு புத்திசாலித்தனம் அல்ல. அன்னைக்கென்னு பார்த்து தொலைக்காட்சியில் நல்ல படமாக போடுவார்கள், எழுந்திருக்கவே மனமே வராது. திடீரென்று விருந்தினர்கள் வந்து விடுவார்கள், நேரம் ஓடி போய்விடும். எனவே 1 மணி நேர 2 மணி நேர ஓய்வோ இடைவெளியோ கிடைத்தால் அதை விடக்கூடாது. 4 பக்கமும் பரன் என்றால் ஒரு பக்கத்து பரனை மட்டும் சுத்தம் செய்ய ஆரம்பிக்க வேண்டும். அதை மட்டும் சுத்தம் செய்து வைத்துவிட்டு மீண்டும் நேரம் இருக்கும்போது மறுபக்க பரனை பிரித்தெடுத்து வைக்க வேண்டும். சில பெண்மணிகள் எல்லா பரன்களிலும் உள்ள சங்கதிகளை இறக்கி வைத்துவிட்டு தீவு மாதிரி நடுவில் உட்கார்ந்து கொள்வார்கள். கணவர் கூப்பிடுவார், பிள்ளைகள் ஏதாவது கேட்பார்கள், யாரேனும் வருவார்கள், தொலைபேசி மணி அடிக்கும். இந்நிலையில் சிக்கிக்கொண்ட அம்மையாருக்கு எரிச்சலாக அல்லவா வரும். எனவே இது சரியான முறை அல்ல. ஸோ இது நிறைய முறை நம்ம பார்த்துருக்கோம், யோசிச்சிருக்கோம். அதைத்தான் அந்த இடத்துல ஆசிரியர் சொல்கிறாரு. ஞாயிற்றுக்கிழமைகளில் வீட்டை சுத்தம் பண்ணுவோம் அப்படின்னு சில பேர் முடிவெடுப்பாங்க. அன்னைக்குன்னு தான் விருந்தினர்கள் வருவாங்க, அன்னைக்குன்னு தான் தொலைக்காட்சியில் நல்ல படமாக போடுவாங்க. அப்போ நேரமே இல்லாமல் போயிடும். ஒரு பரனை 4 பக்க பரனில் ஒரு பரனை சுத்தப்படுத்தலாம். நம்ம டைகர் கிளப்பில் நான் அதை 42 நாள் சேலஞ்சில் ஒரு டாஸ்க்காக கொடுப்பேன். நம்மளுடைய இடத்தை நாமே சுத்தப்படுத்துவது அப்படிங்கிறத தினசரி அதை 1 மணி நேரம் அல்லது அரை மணி நேரம் ஒதுக்கணும். அதை ஒதுக்கி இப்போ ஆசிரியர் சொல்வது போல் ஒரு பக்க பரனை இன்னைக்கு சுத்தப்படுத்தலாம், அடுத்த பரனை நாளைக்கு சுத்தப்படுத்தலாம். இப்படி கூட திட்டம் போடலாம். ஒட்டு மொத்தமாக செய்துவிட்டு
எந்த வேலையும் ஓடாமல் ரொம்ப சிரமப்படக்கூடிய பெண்மணிகளை பார்த்துருக்கிறோம் அப்படின்னு ஆசிரியர் சொல்கிறார். அலுவலக மேஜையை சுத்தம் செய்கிறேன், இன்றைக்கு முழுக்க என் அலமாரியை சுத்தம் செய்ய போகிறேன் என்று சொல்லிவிட்டு செயலில் இறங்குகிற ஆண்களுக்கும் இந்த விதி பொருந்தும். பெண்களுக்கு மட்டுமல்ல, ஆண்களுக்கும் இந்த விதி பொருந்தும். ஒவ்வொரு தட்டாக ஒவ்வொரு ட்ரேயாக சுத்தம் செய்வது தான் புத்திசாலித்தனம். சில பேர் புத்தகம் படிக்கிறேன், வீடியோ கேசட் பார்க்கிறேன் என்று வாங்கி வைத்துக்கொண்டு நாள் கணக்கில் திரும்ப தரமாட்டார்கள். சில பேர் புத்தகம் படிக்கிறேன், வீடியோ கேசட் பார்க்கிறேன் என்று வாங்கி வைத்துக்கொண்டு நாள் கணக்கில் திரும்ப தரமாட்டார்கள். இவர்களை ஒரு பிடிப்போமா? என் நண்பர் ஒருவர் என் மகனின் பிறந்தநாள் வீடியோ கேசட்டை பார்க்க வேண்டும் என்று கேட்டார். கொடுத்தேன். ஒரு வாரம் கழித்து கேட்டேன், பார்த்து விட்டீர்களா? இல்லை, நேரம் இல்லை என்றார். ஒரு மாதம் ஆயிற்று. எதிர்பாராத விதமாய் சாலையில் கண்ணில் பட்டார். அந்த கேசட் என்று தயக்கமாய் இழுத்தேன். முகத்தில் அசட்டுக்கலையோடு, ரொம்ப பிஸியாக இருக்கேன், நேரம் இல்லை, சீக்கிரம் பார்த்துடுறேன் என்றார். 6 மாதம் கழித்து அவருக்கு ஒரு கடிதம் எழுதினேன். பார்த்தாலும் பார்த்திராவிட்டாலும் கொடுத்து அனுப்புங்கள் என்று அக்கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தேன். கேசட் வந்தது. நான் ஓட்டிவிட்டு நிறுத்தியிருந்த அதே இடத்தில் அது இருந்தது என்பது செய்தி. மனிதர்களுக்கு ஒரு நேரம் இருக்கிற ஆர்வம் மறுநேரம் இருப்பதில்லை. இதற்கு நேரத்தின் மீது பழி போடுவானேன்? புத்தகம் படிக்கிறேன் என்று வாங்கி போகிறவர்களும் இதே போல நாட்களை கடத்துகிறார்கள். அதை படிப்பதே இல்லை. சிலர் சௌகரியமாய் மறந்தே விடுகிறார்கள். திரும்ப கேட்டால் நேரமில்லை என்று புளித்து போன பல்லவியை பாடுகிறார்கள். இவர்களுக்கெல்லாம் ஒரு வார்த்தை, ஒரு சில மணி நேரம் ஓடும் கேசட்டையும் ஒரு சில நாட்கள் படிக்கிற புத்தகத்தையும் ஆற அமர பார்க்க வேண்டும், படிக்க வேண்டும் என்று நினைக்கிறோம் அல்லவா? இந்த நினைப்பே முதலில் தவறு. ஒரு சில மணி நேரம் ஓடும் கேசட்டையும் ஒரு சில நாட்கள் படிக்கிற புத்தகத்தையும் ஆற அமர பார்க்க வேண்டும், படிக்க வேண்டும் என்று நினைக்கிறோம் அல்லவா? இந்த நினைப்பே முதலில் தவறு. அந்த புத்தகம் எப்போதும் நம் கையில் இருக்க வேண்டும். பஸ் ஸ்டாண்டில் 10 நிமிடம், முடிவெட்டுக்குள்ள காத்திருக்கும் அரை மணி நேரம், டாக்டர் வீட்டில் காத்திருக்கும் 1.5 மணி நேரம், பயணிக்கும் பல மணி நேரம், பஸ்ஸில் வேண்டாம், ரயிலில் விமானத்தில் தாராளமாக படிக்கலாம் என்று குறிப்பு ஒன்று சொல்லியிருக்கிறாரு. பஸ்ஸில் இல்லை, ரயில்லையோ அல்லது விமானத்திலேயோ படிக்கலாம். பயணிக்கும் பல மணி நேரம் என்று மாங்கு என்று படிக்க வேண்டும். இப்படி படித்தால்தான் உண்டு. இனி ஒரு சபதம் செய்யுங்கள், காத்திருக்கும் நேரத்தை வீணாக்குவதே இல்லை என்று. அதில் நேரம் கொட்டி கிடக்கிறது என்பதை பாருங்கள். இப்படி நினைத்து நினைத்து படிக்க என்னால் முடியாது என்று வாதம் செய்பவர்களுக்கு ஒரு வார்த்தை, இன்றைய பரபரப்பான வாழ்க்கைக்கு இந்த முறைதான் பொருந்தி வரும். ஏக்தம்மில் படிக்க விரும்பினால் மாதக்கணக்கில் தான் படிக்க முடியும். வீடியோ கேசட்டையும் 10 நிமிடமாக பார்க்கலாம். சில இடங்களை ஃபார்வர்ட் போட்டு வேகமாக ஓட்டி விடலாம், தவறே இல்லை. சில பேர் தங்களுக்கு வந்த கடிதங்களை அடுக்கி வைத்துக்கொண்டு ஒரே நாளில் எல்லாத்துக்கும் பதிலிடப் போகிறேன் என்பார்கள். இதுவும் சாத்தியமற்ற விஷயமே. 15 நிமிடம் கிடைத்தால் அந்த கடிதங்களிலேயே அவசரமாக பதிலிட முடியும். பதிலிட வேண்டிய கடிதம் எதுவோ அதை எடுத்துக்கொண்டு பதிலிட்டு விட வேண்டும். தேதி வாரியாக எடுத்து வைத்துக்கொண்டு பதிலிடுவது தவறு. கடிதங்களின் முக்கியத்துவம் முன்னுரிமையை உணர்ந்து பதிலிட வேண்டும். நலம் நலமா, நீ என்ன படம் பார்த்தாய் என்கிற கடிதத்திற்கு முன்னுரிமை தேவையில்லை. கடிதங்களை சேர்த்து வைத்தால் மலைப்பு உண்டாகிவிடும். அப்புறம் அதுவே ஒரு குற்ற உணர்வாகி அது அச்சமாக உருவெடுக்கும். கட்டுக்கட்டி பரனில் போட்டு விடலாமா என்று தோன்றும். பாவம் கடிதம் போட்டவர்கள். கடிதங்கள் என்பவை காகிதங்கள் அல்ல, அவை இதயங்கள். அவை மேஜையின் மீது இருந்து கொண்டு மின்விசிறியின் காற்றில் பட்பட் என்று அடித்துக்கொள்கிற போது அதை எழுதிய இதயத்தின் லேப்டாப் ஓசையாய் உணருங்கள். இந்த கடிதங்கள் அப்படிங்கிறதுலாம் இன்றைக்கி காணாமலே போயிடுச்சு. ஆசிரியர் எழுதின காலத்தில் கடிதங்கள் எல்லாமே இதயங்களாகத்தான் இருந்தது. போஸ்ட்மேனுக்காக காத்திருக்கக்கூடிய தருணங்கள் எல்லாம் இருந்தது. இன்றைக்கி போஸ்ட்மேன் அப்படிங்கிறவங்களாம் வருவதே ரொம்ப குறைவாயிருச்சு. கடிதங்களுடைய போக்குவரத்தை இன்றைக்கி இல்லாமல் போயிடுச்சு.
ஊரில் போஸ்ட்மேன் வருவதை எதிர்நோக்கி காத்துக்கொண்டு எனக்கு லெட்டர் ஏதாச்சும் உண்டா என்று பரிதாபமாக அவர்கள் கேட்கும் காட்சியை கற்பனை செய்து பாருங்கள். உங்களுக்கே இரக்கம் வந்துவிடும். கடிதம் எழுத நேரமில்லை என்பதெல்லாம் பொய், சுத்த ஹம்பக். கடிதம் எழுதுவதற்கான இனிய சூழலை நாம் ஏற்படுத்தி கொள்ளவில்லை என்பதே உண்மை. அதென்ன இனிய சூழல்? கடிதம் எழுதுவதற்கென்று இனிய சூழலை ஏற்படுத்தி கொண்டால் அதை எழுதுவதற்கு விருப்பமாக இருக்கும். கையிருப்பில் கார்டு இல்லை, ஸ்டாம்ப் இல்லை, கவர் இல்லை, எழுத தாள் இல்லை என்ற பல இல்லைகளால் நமக்கு கடிதம் எழுதுகிற ஆசையே இல்லாமல் போய்விடும். தபால் நிலையத்திற்கு போய் ஸ்டாம்ப் வாங்கி என்று மனம் ஜவ்வாய் இழுக்கும்போது அப்புறம் பார்த்துக்கலாம் என்கிற ரெடிமேட் பதில்தான் நம்மை ஆக்கிரமிக்கும். எனவே நாம் வீட்டிலேயே ஒரு மினி போஸ்ட் ஆஃபீஸை ஏற்படுத்த வேண்டும். அவரவர்கள் தங்கள் சக்திக்கு தகுந்தபடி 10 ரூபாயிலிருந்து ஒரு சில 100 ரூபாய்களை செலவழித்து 10 பைசா ஸ்டாம்பில் ஆரம்பித்து மணி ஆர்டர் பாரம் வரை அனைத்தையும் வீட்டில் வாங்கி வைத்து விட வேண்டும். பேப்பர் பேனாக்கள் ஆகியவையும் தயாராக இருக்க வேண்டும். நமக்கு வந்த ஒரு கடிதத்திற்கு விரிவாக பதில் எழுத நினைக்கும்போது தான் நமக்கு மலைப்பு ஏற்படுகிறது. பதில்களை சுருக்கமாக எழுத வேண்டும். இதனால் நேரம் மிஞ்சும். சுருக்கமாக எழுத வேண்டும் என்ற எண்ணம் வந்துவிட்டால் எழுதுவதில் விருப்பம் வரும். நாம் ஏற்கனவே அறிந்து வைத்திருக்கிறோமே ஒரு தங்க விதி, அதை இங்கே நினைவிற்கு கொண்டு வாருங்கள். தங்க விதி உங்கள் எல்லாருக்கும் பொன் விதி நினைவுக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது கோல்டன் ரூல் அப்படின்னு ஒன்று சொன்னோம். அதாகப்பட்டது நமக்கு எதில் விருப்பம் இருக்கிறதோ அதற்கு நமக்கு நேரம் இருக்கும். நமக்கு கடிதம் எழுதியவர்கள் நமக்கு ஒரு வேலையை அளித்திருந்தால் அந்த வேலையை முடித்துவிட்டு பிறகு பதிலிட எண்ணுகிறோம் அல்லவா? இந்த எண்ணமே தவறு. உங்கள் கடிதம் கிடைத்தது, அவசியம் முயற்சி எடுத்துக்கொள்கிறேன், ஓரிரு நாள் அல்லது 1 மாதம் அவகாசம் தாருங்கள் என்று முதலில் 2 வரியாவது எழுதி போட்டுவிட வேண்டும். கடிதம் எழுதியவர்களின் தவிப்பை பற்றி நாம் சில நிமிடங்கள் சிந்தித்தால் போதும். நமக்கு கடிதம் எழுதுவதில் சோம்பல்தனமே வராது. சில பேர் எதிரடையான பதிலை, அதாவது இயலாமையை சொல்வது எழுத மிகவும் தயங்குகிறார்கள். சில பேர் எதிரடையான பதிலை எழுத மிகவும் தயங்குகிறார்கள். முடியாது என்று எப்படி எழுதுவது என்று மலைக்கிறார்கள். உதவி கேட்டவர்களோ பாருங்க, உதவி கேட்டு எழுதியதற்கு கூட பதில் கூட போடலை என்று தங்கள் சுற்று வட்டாரத்தில் கெடுதல் பிரச்சாரம் செய்து கொண்டிருப்பார்கள். அது மட்டுமல்ல, நம் இயலாமையை தெரிவிக்காததால் அவர்கள் பிற இடங்களில் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளுக்கும் நாம் முட்டுக்கட்டை போட்டு விடுகிறோம் அல்லவா? நம் நேரத்தை அவர்களுக்கு ஒதுக்காதது போக அவர்களின் நேரத்தையும் அவர்கள் செலவிட முடியாதபடியும் தடுத்து விடுகிறோமே. இது எந்த ஒரு நியாயம்? இனிமேல் கடிதம் எழுதுவதற்கு நேரமின்மையை காரணமாக சொன்னால் அது ஒரு பலவீனமான வாதம். இந்த உண்மை உங்களுக்கு பிடிபட்டு விட்டால் அதுவே போதும். நேரத்தை ரொம்பவும் விழுங்கும் விஷயங்களில் தலையாயது தூக்கம். நல்ல பொழுதையெல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுத்ததுடன் தானும் கெட்டார் என்பார் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். சில முக்கியமான விஷயங்களுக்கு கூட 10 நிமிடமோ 15 நிமிடமோ ஒதுக்காத நாம், அதன் மூலம் பல நல்ல வாய்ப்புகளை இழந்த நாம், பல முன்னேற்றங்களை தொடாமல் முட்டிக்கொண்டு நிற்கிறோம். நாம் தூக்கத்திற்குத்தான் எவ்வளவு நேரத்தை ஒதுக்கி விடுகிறோம்? அநியாயம். தூக்கத்தை குறைத்து நேரத்தை சம்பாதிக்க சில நல்ல வழிமுறைகள் இருக்கின்றன, சொல்கிறேன் அப்படின்னு இந்த இடத்துல புத்தகத்தை நிறுத்துகிறாரு ஆசிரியர். அதாவது கடிதம் சொன்னார். நம்ம இப்போ எப்படி எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னா, வாட்ஸ்அப் செய்தியாக கூட வைத்துக்கொள்ளலாம். பிறருக்கு வாழ்த்துவோம் அப்படின்னு நம்ம எண்ணுவோம், ஆனால் வாழ்த்த மறந்துடுவோம். அதே போல் பிறர் ஏதேனும் ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க, அதற்கு நம்ம பதிலளிக்காமலே விட்டுவிடுவோம். இது அவர்களுடைய நேரத்தையும் அவர்களுடைய மனதையும் காயப்படுத்துகிறது அப்படிங்கிறத இந்த இடத்துல ஆசிரியர் குறிப்பிடுகிறார். ஸோ நாம் ஒரு குறுஞ்செய்தியாவது, வாட்ஸ்அப்னாலே மெசேஜ்னாலே சின்ன செய்தி தான், அதையே ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, அதற்கு இப்பொழுது வாட்ஸ்அப்லாம் சைகையிலே போட்டிருக்காங்க. ஒரு தம் சிம்பிள் போடுறது, ஒரு பொக்கே கொடுப்பது, ஒரு கை கொடுப்பது, ஒரு கை தட்டுவது, ஒரு வணங்குவது, இப்படி பல்வேறு லோகோ மாதிரி நமக்கு சைகைகளை காட்டியிருப்பாங்க. அதை அழிச்சிட்டா கூட அது கூட பதிலளிப்பதற்கு சமந்தான். அப்படி கூட நிறைய பேர் செய்வதில்லை. அப்படியே அதை விட்டு விடுகிறார்கள் அப்படிங்கிறத சொல்லி
தூக்கத்தை குறைத்து நேரத்தை சம்பாதிக்க சில நல்ல வழிமுறைகள் இருக்கின்றன. அதை பற்றி அடுத்த வாரம் பார்க்கலாம் அப்படின்னு இப்போ நம்மளுடைய 42 நிமிட நடையை நிறைவு கொண்டு வருகிறோம். வாருங்கள் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடுகிறோம். கிழக்கு மேற்கா தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும் தெற்கு வடக்கா தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கு வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்க்கிறோம். இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நாங்களின் வண்ணங்களை பார்க்கிறோம். சிவப்பு வண்ணத்தில் மாறி இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பார்க்கிறோம். 2வது நாசிலும் சூப்பராக சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் நாம் அனைவரும் கிழக்கு திசையை நோக்கி நின்று அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்து இன்றைய நாளை தொடங்குவோம். இன்றைய நாளில் இந்த புத்தகம் எவ்வாறாக இருந்தது, உங்களுக்கு எவ்வளவு பயனுள்ளதாக இருந்தது என்ற கருத்தினை தாராளமாக பதிவிடுங்கள் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் சொல்லி நாம் அனைவரும் இப்பொழுது அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்ய போகிறோம். அதற்கு முன்பாக கூட்டு பிரார்த்தனை. இன்று நம்மோடு இணைந்து பயணித்த அத்தனை அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும். அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும். அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்ற என்னுடைய வேண்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் வைத்து நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மலைகளை எல்லா சகோதர சகோதரிகளுக்கும் வழங்குமாறு அன்போடு கேட்டு மீண்டும் சந்திப்போம், கலந்து சிந்திப்போம். வாழ்க நலத்துடன், வாழ்க வளத்துடன். நன்றி.